ஏன்னா திரும்ப திரும்ப ரிதன்யாவை பற்றி பேசுறது வந்து அவங்க குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வழியை ஏற்படுத்தி. ஏன்னு கேட்டால் ஒரு பொண்ணை பெற்றவங்க தன் பொண்ணை இழந்து உட்கார்ந்துருக்கும் போது அவங்க அதையும் தாண்டி தன்னோட பொண்ணுக்கு நடந்த கொடுமைகளை நிறைய பேட்டிகளாக விவரித்து சொல்கிறதுங்கிறது ஒரு அசாதாரண விஷயம். அதுக்கு எதிராகவே அது திசை திரும்பி வரும்போது அது இன்னும் அவங்கள வந்து மன ஊண்டிங்க நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ அதை வந்து நம்ம ரொம்ப பொறுப்போட கையாள வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த சமூகத்துக்கும் சமூக வலைத்தளங்களுக்கும் இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையிலையும் நம்ம இந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே பேச போகிறோம். இப்போ ரிதன்யா வழக்கு இப்போ அட் ப்ரெசண்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா 30ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள், ரிதன்யாவுடைய கணவர் கவின்குமார், அவங்க மாமனார் மாமியார் சித்ரா தேவி அண்டு ஈஸ்வரமூர்த்திக்கும் ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணைக்கு வர இருக்குது. அது நாளான்னைக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு எல்லை கோட்டில் இருக்குது. அது